ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவ மகிமை அனுபவத்தில் இப்போ நம்ம பார்க்கறது பெரியவா பண்டரிபுரத்தில் கேம்ப் இருக்க ஒரு சாதுர்மாசிய காலம். சாதுர்மாசிய காலம்னா குறைஞ்சது ஒரு 2 மாதம் ஒரு இடத்துல பெரியவா கேம்ப் இருப்பார். எங்கெங்கே இருந்தோ பக்தர்கள்லாம் மகாபரியோட தரிசனம் பண்ண வரவாலாம் படகுல பயணித்து மகாபரிவா இருக்கிற இந்த கேம்புக்கு வரா. இந்த படகோட்டிக்கு நல்ல வியாபாரம். கார்த்தால் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப பிஸி, டைட்டாக இருந்த படகோட்டி. அந்த படகோட்டி ஒரு நாள் மகாபரிவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் வர வந்துட்டு பெரியவா கிட்ட போய்ட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு கையெடுத்து கும்பிட்றார். பெரியவா அவரை விசாரிக்கிறார், யார்ப்பா என்ன அப்படிங்கிற. சமயம் நான் தான் படகு ஓட்டுற சாமி, இங்கே வரவங்களாம் நான் தான் பத்திரமா கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற. ஓஹோ, நீ தான் குகனும் அப்படிங்கிற. இல்லை சாமி, என்னோட முதலாளி தான் குகன். அவர் தான் முதலாளி தானே எல்லா கிரெடிட்டும் போகணும். என்னோட முதலாளி வேற, நான் இந்த பணியை செஞ்சிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. மகாபிரிவா சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பான வேலை பாருங்கள்ல. ஒரு அக்கறையிலேருந்து அந்த பக்கத்துலேருந்து எத்தனையோ பேரை படகுல ஏற்றி பத்திரமா இந்த பக்கம் கொண்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண இது கிடையாது. இந்த ஆற்றில் ஜலம் அதிகமாக போகும். அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக படகுல எத்தனை பேரை ஏற்றணுமோ அத்தனை பேரை ஏற்றி கொண்டு வரணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மகாபிரிவா அந்த படகோட்டியை பற்றி தனிப்பட்ட முறையில் விசாரித்து அவருக்கு தனது ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். உன்னோட முதலாளி ஒரு நாள் வர சொல்லு அப்படிங்கிற. வர சொல்லு அப்படிங்கிற. ஏன்னா ஒன்றார் இவர் போயிட்டு இந்த படகோட்டி போயிட்டு தன்னோட முதலாளி கிட்ட விஷயத்தை சொல்கிறார். இதுபோல் அவரை பார்க்க போனேன், அவரை நமஸ்காரம் பண்ணினேன், அவர் உங்களை ஒரு நாள் வர சொன்னார் அப்படிங்கிற. அப்படியான்னு சொல்லிட்டு அந்த படகோட ஓனர் உரிமையாளர் இருக்கார் இல்லையா, ஒரு நாள் தரிசனம் பண்ணுறதுக்கு வர பெரியவாகிட்ட வர. பெரியவாகிட்ட இந்த படகோட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாலே நமக்கு எல்லாருக்கும் குகன் தான் ஞாபகத்துக்கு வருவோம். இந்த காசியில் கங்கையில் ராமவரானை ஏற்றுட்டு போகிறார் இல்லையா, 4 ஐவரானம்னு சொல்லுவார் இல்லையா, அந்த குகன் தான் நம்ம அத்தனை பேருடைய ஞாபகத்துக்கும் வருவார். அந்த குகன் சம்பந்தப்பட்ட நினைவுகளை பற்றியெல்லாம் மகாபிரிவா அந்த படகோட உரிமையாளர்கிட்ட பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு இந்த படகு உரிமையாளர் சொல்கிறார், இந்த படகோட்டி வந்திருக்கேன், நீங்கள் ஒரு நாள் நம்ம படகுல விட்டலனை தரிசனம் பண்ணுறதுக்கு வரணும், உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் படகோட்டி சொல்கிறேன். அப்படியே வந்த போச்சு அப்படின்னு சொல்கிறார். பெரியவா சொல்கிறார், ஒரு டைம் நாளையும் சொல்லிட்டேன். விட்டலில் தரிசனம் பண்ணுறதுக்காக மகாபிரிவாவை இந்த படகுல கூட்டிகிட்டு போகணும்னு அந்த படகோட்டிக்கு ஆசை. ஏன்னா இவரை தரிசனம் பண்ணுறதுக்காக எத்தனையோ பேரை படகுல கூட்டிகிட்டு போகிறார். இத்தனைக்கும் காரணமான இவரை அந்த கோவிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும்னு ஒரு ஆசை அந்த படகோட்டிக்கு. பெரியவா எந்த நாளில் எந்த நேரத்தில் இந்த படகுல போகணும்னு சொல்லியிருக்காரோ அன்னைக்கு படகை கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த படகை அன்னைக்கு பார்த்தாள் அப்படின்னா படகு முழுக்க ஜலம் ஊற்றி கழுவிருக்க, அலம்பிருக்க. படகுல கோலம் போட்டிருக்கார் படகுல. அந்த படகுல பார்த்தீங்கன்னா வாழை மரம் தோரணம் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கேன். அங்கங்கே பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஒரு மகானை ஏற்றி செல்ல போகிறோம்,
அந்த மகான் நமது படகில் பயணிக்கப் போகிறார். அவர் மிகப்பெரிய துறவி, சந்நியாசத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர். அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக எத்தனையோ பக்தர்கள் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இந்த படகில் ஏறுகிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆச்சார சுத்தத்துடன் இந்த படகு இருக்கணும், இந்த படகு எத்தனை தெய்வாம்சத்தோடு இருக்கணும், இதையெல்லாம் யோசித்து அதற்கு ஏற்றாற் போல இந்த படகை தயார் பண்ணி மகாபெரிவா எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க. பெரியவாளை ஒரு படகுல வாங்கன்னு சொன்னால் அந்த படகுல உட்காருங்கன்னா பெரியவா வந்துட போகிறார், பெரியவாளை கூட்டின்னு போக போகிறார். ஒரு சிரத்தை பாருங்க. எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலுமே அதில் முழு ஈடுபாடு இருக்கணும். இந்த கருத்தை நான் அடிக்கடி வலியுறுத்துவேன். நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலுமே, எத்தகைய ஒரு பணியை செஞ்சாலுமே அந்த பணியில் நாம் முழுக்க முழுக்க நமது ஈடுபாட்டை செலுத்தணும். 100% செலுத்தணும். நம்ம வீட்டை கூட்டுறோமா, நம்ம வீட்டை பெருக்கிறோமா, அந்த வீட்டை பெருக்குகிற போது நமது கவனம் முழுக்க நம்ம வீட்டில் இருக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் மூல முடுக்க இண்டு இடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு குப்பை, ஒவ்வொரு மண் எல்லாவற்றையும் நம்ம பெருக்கி ஒன்றா சேகரித்து வீட்டை சுத்தம் பண்ணுவோம். ஒரு தேர்வுக்கு படிக்கிறோமா, அந்த தேர்வுக்கு நாம் படிக்கிற போது நமது கவனம் வேறு எந்த ஒரு பக்கமும் போகக்கூடாது. முழுக்க முழுக்க அந்த பரீட்சைக்கு படிக்கிறதுல மட்டும்தான் நமது கவனம் இருக்கணும். ஒரு ஆஃபீஸில் பண்ணுறோமா, அந்த இடத்துல கவனம் இருக்கணும். ஒரு கோவிலில் பக்தி பண்ணுறோமா, ஒரு கோவிலில் சுவாமியை தரிசனம் பண்ண போயிருக்கோமா, அங்கே சுவாமிகிட்ட மட்டும்தான் நமது கவனம் இருக்கணும். இந்த படகோட்டி பாருங்க, சும்மா அந்த படகை அப்படியே கொடுத்தா கூட பெரியவா வரத்தான் போகிறார். ஆனால் அந்த தொழிலில் எவ்வளவு பக்தி இருக்குது பாருங்கோ. இந்த மகானை உட்காத்தி வச்சு கூட்டிகிட்டு போக போகிறோம். இந்த விட்டலன் கோவில் தரிசனத்திற்கு அழைத்து செல்ல போகிறோம். இந்த மகானை அவருக்கு உரிய மரியாதையோடு இந்த படகுல எந்த விதமான ஒரு ஒரு தோஷக்குறைவு இல்லாமல் இவரை நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி படகை கொண்டு வந்திருக்கேன். ஒரு படகு அப்படின்னா அதில் எத்தனையோ பேர் ஏறுவாங்க, என்னென்னவோ பொருட்களை ஏற்றுவார்கள். ஆனால் ஒரு மகானை இந்த படகுல ஏற்றுகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சுத்தத்துடன் காணப்பட வேண்டும், ஆச்சாரம் கிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சிருந்து மகாபெரிவாளை கூட்டின்னு போகிறாராம். மகாபெரிவாளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கோ. அந்த படகுக்காரருடைய அந்த பொறுப்புங்கிறது அத்தனை மகிழ்ந்து மகாபெரிவா விட்டலனை தரிசனம் பண்ணினாராம். எந்த காரியமாக இருந்தாலும் சிறந்த அவசியம் இருக்கணும். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.